இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கிறியா? என்னால முடியல ஆண்டவரே, போதும், என் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் போதும், இதுக்கு மேல தாங்க என்னுடைய சரீரத்திலையும் பலன் இல்லை, என் இருதயத்திலும் பலன் இல்லை. ஆண்டவர் உன்னை இன்றைக்கு பலப்படுத்த வல்லவரா? என் கணவர் மாறுவாரு என்று நினைத்து நினைத்து நான் ஏங்கி நின்றதுதான் மிச்சம். உன் கணவரை நீ நம்பாத, ஆண்டவரை நம்புவ என்றார். இன்றைக்கு உன் கணவருக்குள்ள ஒரு மாற்றத்தை வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் கணவர் குடிகாரனா இருக்கலாம், தவறான வழியில போகிறவனா கூட இருக்கலாம். ஆனா உன் கணவரை நீ நம்பாத. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மாறிடுவார. நீ உன் கணவரை நம்புற, மாற்றுகிறவரை நம்பும் பொழுது அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். மாற்றுவரை நம்பும் பொழுது, ஓ சூழ்நிலைமை மாற்றுகிறவரை நம்பும் பொழுது, ஓ கணவரை மாற்றுகிறவரை நம்பும் பொழுது அவர் உன் கணவரை மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஓ ரீபாமா மாஸ்டா பாபா பெற்றுக்கொள்ளுங்க. ஓ உன் பலவீனத்தை நம்பாத, டாக்டர் சொல்லுகிற ரிப்போர்ட்டை நம்பாத, மருந்து சொல்லுகிற காரியத்தை நம்பாத, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பும் பொழுது வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய மகிமை நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கு, அவருடைய பிரசனை நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கு. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? காத்திடுவார் கிருபையாலே.
ஒரு நம்பிக்கை இருதயத்துல நிரப்பப்படும். ஒரு திட நம்பிக்கை இருதயத்தில் நிரப்பப்படும். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நான் நம்பத்தக்க தேவன், அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனுமாற மனுபுத்திரனும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. இந்த கால வேளையில கைவிட்டப்பட்ட சூழ்நிலையில நீ வந்திருக்கிறியா? வெட்கப்பட்ட சூழ்நிலையில நீ வந்திருக்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, நீ என்ன நம்பி இருக்கிறபடினால, நீ என்ன நம்பி இருக்கிறபடினால நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை. எந்த சூழ்நிலை நீ வெட்கப்பட்டு போயிருக்கிறியோ, எந்த சூழ்நிலை நீ கைவிடப்பட்டு இருக்கிறியோ, ஒருவேளை உன் கணவரால கைவிடப்பட்டிருக்கலாம், உன் பிள்ளையினால கைவிடப்பட்டிருக்கலாம், உன் உறவுகளினால கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் உன்னை அழைத்த தேவன், உன்னை முன்குறித்த தேவன், அவர் கைவிடாதவர். நல்ல கரங்களை தட்டி அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பெற்றுக்கொள். இந்த கால வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தை உன் பாத்திரத்தில் அவன் நிரப்புகிறார். நம்பிக்கை அற்று போய் வந்திருக்கிற உன் இருதயத்தில் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் ஊற்றுகிறார். ஒருவேளை நீ யோசிக்கலாம், இதுக்கு மேல என் கர்ப்பத்துல ஒரு கன்னி ஆண்டவர் வைக்க முடியாது என்று உன்னுடைய மனசு சொல்லலாம். இனிமேல் நான் ஒரு குழந்தை பெத்தெடுக்க முடியாது, என் கணவர் இனிமேல் மாற மாட்டாரு, என் மனைவி இனிமேல் மாற மாட்டா என்று நீ தீர்மானிக்கலாம். ஆனா நீ ஆண்டவர் மேல இந்த கால வேளையில நம்பிக்கை வைப்பனா, ஆண்டவர் இந்த கால வேளையில உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். என் சிச்சுவேஷன் இதுக்கு மேல மாறாது என்று நீ நினைக்கலாம். ஆனா இந்த கால வேளையில நீ ஆண்டவரை உண்மையா நம்புவேன் என்று சொன்னால், இந்த கால வேளையில எல்லா சூழ்நிலைமையை ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் புருஷராக, அவர் யுத்தத்தின் ராஜாவாக என்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கு. இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கு. தேவ வல்லம் இருக்கிறது, ஒரு பிரசனம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. என் பலவீனம் மாறலையே, என் சூழ்நிலைமை மாறலையே, என் பிள்ளை மாறலையே, என் கணவர் இன்னும் மாறலையே, என் குடும்பம் இன்னும் மாறலையே, என் வறுமை இன்னும் மாறலையே என்று வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறா, நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு தக்க பலன நான் உனக்கு தரேன். வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்கிற மேகமாய் அவர் கடந்து வருகிறார். உன் பயணத்துல யாருமே இல்லை என்று நீ நினைக்கிறியா? உன் வாழ்க்கை பயணத்துல யாருமே இல்லை என்று நீ நினைக்கிறியா? ஆண்டவர் உன் பயணத்துல கூட வருகிறார். உன் பயணத்தில் அவர் பின்தொடர்ந்து வருகிறார். ஏன் தெரியுமா? உன்னை பாதுகாக்கும்படியாக. நீ விழுந்து போகும் பொழுதெல்லாம், நீ மனம் தளர்ந்து போகும் பொழுதெல்லாம், ஐயோ நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டிக்கொண்டனே என்று தவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில உன்னை தூக்கி எடுக்கும்படியாய்தான் உன் பயணத்தில் அவர் கூட வராரு. முன் செல்லுகிற மகிமையாய் கூட வராரு, வெற்றி வேந்தனாக கூட வராரு, விடுதலை நாயகராக கூட வராது. நீ கட்டின கணவர் கூட உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன் பயணத்துல அவரு கூட கைவிட்டு போயிருக்கலாம். ஆனா முடிவு பரியந்தமோ உன்னை கைவிடாம உன் பயணத்துல கூட வருகிறவர் உன் இயேசு மாத்திரமே. நீ நம்பி இருக்கிற இயேசு மாத்திரமே. நீ நம்பி இருக்கிறவர் சாதாரண ஒரு கல்லோ மண்ணோ மரமோ மட்டையோ அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். ஓ, இன்றைக்கு அவர் மாறாதவராய் இருக்கிறார். நீ கண்ணீரோடு இப்ப விதைத்து கொண்டிருக்கிற விதை, நீ கண்ணீரோடு சிந்தி கொண்டிருக்கிற அந்த விதையை ஆண்டவர் களிப்பாய் மாற்ற வல்லவராக
ஆண்டவர் கம்பீரமாய் அதை அறுக்கிற நேரங்கள் காலங்களை கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திர கரங்களை தட்டி அவர் முகத்தை பார்த்தவர்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன் முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராய், வாடி போயிருக்கிற முகத்தை, வாடி இருக்கிற முகத்தை, வாடி இருக்கிற வாழ்க்கை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராக பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி இந்த கால வேளையில வாடி இருக்கிற வாழ்க்கைய அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போனதில்லை, அது தலை குனிந்து போனதில்லை, அது தளர்ந்து போனதில்லை. இந்த கால வேளையில அவரை நோக்கி பார்க்கிற முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். உன் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராய், உன் வேலையை பிரகாசிக்க பண்ணுகிறவராய், உன் படிப்பை பிரகாசிக்க பண்ணுகிறவராய், உன் பிசினஸ் பிரகாசிக்க பண்ணுகிறவராய். ரீபா லபா லபா சொல்லும் பொழுது தேவனுடைய வல்லமை ஓ ரீபா லாதா நாமகபா வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 23வது அதிகாரம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் என்று. இன்றைக்கு உன் சத்துருக்களுக்கு முன்பதாகவே, உன் சத்துருக்களுக்கு முன்பதாகவே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால அபிஷேகிக்கிறார், அபிஷேகிக்கிறார். ஒரு புது அனாயிண்டிங் இறங்குகிறது, ஒரு புது அனாயிண்டிங் இறங்குகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், ரிசீவ் இட். எஸ் எஸ் ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது தைரியம். சத்துருக்கள் நினைக்கலாம் நீ அழிஞ்சு போயிடுவ, நீ ஒன்று இல்லாம போயிடுவ, நீ தளர்ந்து போயிடுவ என்று சத்துருக்கள் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பதாகவே ஒரு பந்தையை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டேன். அது ஒருவரால தடை செய்ய முடியாது, அது ஒருவரால தடை செய்ய முடியாது, அது தடுக்க முடியாது. உனக்கானவைகளை நீ பெற்றுக் கொள்ளுவாய், உனக்கானவைகளை ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளுவாய், உனக்கானவைகளை செழிப்பை நீ பெற்றுக் கொள்ளுவ, உனக்கானவைகளை நீ பெற்றுக் கொள்ளுவ. விசுவாசத்துடன், விசுவாசமாய் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உனக்கான பலன் நீ பெற்றுக்கொள்ளுவ, உனக்கான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவ. Hallelujah, hallelujah. Yes, yes. இறங்கிக் கொண்டே இருக்கிறது. மனுஷன் சூழ்ச்சி போட்டு இருக்கலாம், உன விளத்தல மனுஷர்கள் சூசி போட்டிருக்கலாம், மனுஷர்கள் எழும்பி நிற்கலாம். ஆனா ஆயிரங்கள் 10,000 எழும்பினாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. பிசாசன் உனக்கு விரோதமாய் எழும்பிருக்கலாம், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பிருக்கலாம், உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எழும்பிருக்கலாம், ஆனாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க நல்லா தலைக்கு மேல கையை தட்டி, எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், என் சத்துருக்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில எழும்பினாலும், என்னை விளைவிக்கும்படியா எழும்பினாலும், அது என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, அது என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கடனே என் வாழ்க்கையில எழும்பினாலும், நெருக்கமே என் வாழ்க்கையில எழும்பினாலும், தரித்திரமே என் வாழ்க்கையில எழும்பினாலும், அது என்னை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நான் நம்பி இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக, இன்றைக்கும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக, யுத்த புருஷராக, விடுதலை நாயகராக சேர்ந்து பாடுவோமா? நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர்
நீரொருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மாறிட மன புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மன புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீரொருவர்தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே. நம்பத்தக்கவர் நீரொருவர்தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனம் புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனம் புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்ததே, எப்போதோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்ததே, எப்போதோ தொடங்கினதே. தேவனே தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா